உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மைல்டான ஃப்ளேவரில் சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டான மஷ்ரூம் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணினது. 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தது, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் முந்திரி, 1 கப் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணினது, 4 பச்சை மிளகா, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கப் தேங்காய் பால், 1 மூடி தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அதை வடிகட்டி எடுத்தது. அடுத்து ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் அதில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம். நெய் வேண்டாம்னா நம்ம ஆயில் கூட விட்டுக்கலாம். அடுத்து இதில் பிரியாணி இலை, முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து முந்திரி கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் ஒன்ஸ் கலந்ததும் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் உள்ளே சேர்த்துடலாம். இது ஒன்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததும் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிரும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்துடும். மஷ்ரூம் எல்லாம் நல்லா குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக கலந்து விட்டுறலாம். லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது 1 கப் குறைவாக சேர்த்தணும். ஏன்னா 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தணும். அடுத்து குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு 2 விசில் விட்டு இறக்கி ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.